ஜெபத்திலே நாம் தொடங்குவோம். ஸோ கர்த்தருடைய தயவுக்கு நன்றி. கரண்ட் போனாலும் அத்தியாவசியமாய் கர்த்தர் நமக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ப்ரே, ஜெபி, பிரேயர், ஜெபித்தல், பிரேயர்ஃபுல், ஜெபமயமாகவே இருக்க வேண்டும். பிரேயர்ஃபுல்னஸ், எப்பொழுதுமே ஜெபத்திலே இருக்க வேண்டும். ஸோ ப்ரே, பிரேயர், பிரேயர்ஃபுல், பிரேயர்ஃபுல்னஸ், இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமாய் வைத்துக் கொண்டால் அது எப்பொழுதுமே நம்மை மிஸ்கைட் ஆகாது. தேவனோடு பேசுகிற ஒருவர் என்னைக்குமே தடுமாற மாட்டார். இது கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாம். So just let me inculcate certain important ingredients in your life. Do you pray? நீ ஜெபிக்கிறவரா? Would you like to talk to God? Did you understand the concept why you need to talk to God? Did you ever discern what God wants to reveal through prayer? ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார்? Prayerful person will be a blessing to all. ஜெபிக்கிற ஒரு மனுஷர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவே இருப்பார். Prayer person will be meek, தாழ்மையா இருப்பார். Humble, பொறுமையா இருப்பார். Overcome, ஜெயிப்பார். Do you have concern of your life and your family? உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்து ஒரு அக்கறையும் ஒரு கரிசனை இருந்தால் எனிவே ஜெபியுங்கள். Do you like to hear from God? கர்த்தரோடு பேச விருப்பமா? நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லாக அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமா? ஜெபியுங்கள். Without prayer, your life will be meaningless. ஜெபம் இல்லை என்றால் அர்த்தமில்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். Dedicated prayer mediates between sin and God. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபம் பாவத்துக்கும் தேவனுக்கும் மத்தியிலே உங்களை காப்பாற்றிவிடும். Prayer always acknowledges God's presence. ஜெபிக்கிற ஒருவர் பதில் உண்டா, பதில் இல்லையா, பதில் எப்பொழுது வரும், இரண்டாவது பேச்சா இருந்தாலும் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Prayer progresses anything, anybody, any distance, anyhow. ஜெபம் எப்பொழுதுமே முன்னோடியாக, அது ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு முன்பாக செல்லும். எதையும் மீறி செல்லும். எந்த ஆளையும் தாக்கி பிடிக்கும். உலகம் கடைசி வரைக்கும் ஜெபமானது போய் செல்லும். ஜெபம் எப்படியும் போய் சேர்ந்து விடும். மறக்க வேண்டாம். Prayer will lead you to any height you want. எவ்வளவு உயரமான ஸ்தானத்திற்கு நீங்க போய் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு ஜெபம் உங்களை அழைத்து செல்லும். கடைசியா சொல்றேன், prayer will take you to heaven. ஜெபம் மட்டுமே பரலோகத்துக்கு செல்ல முடியும். பரலோகத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு வரும். மற்ற எதுவுமே அறகுறையா பாதியில நின்றுலாம். பொருளானாலும் ஆசீர்வாதமானாலும் பணமானாலும் பொருளானாலும் சகலவித கிரியைகள் ஒருவேளை தங்கிவிடலாம். ஜெபம் மட்டும் உன்னோடு கூடவே பரலோகத்துக்கு வரும். மறந்து போக வேண்டாம். Let's go into the verse. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏன்னா கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவனுக்கு கண்டறிகிறான், தட்டுனா திறக்கப்படும். கண்டிப்பா உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவன் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆவியின் மூலமா எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பாரா? ஸ்தோத்திரம். மத்தேயு 21 வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஸ்தோத்திரம். தெரிஞ்ச வசனமாக்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். காரணம் என்னன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா நீங்க சூஸ் பண்ணல ஆண்டவரை, கர்த்தர் தான் நம்மளை சூஸ் பண்ணார். நீங்கள் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. You will be fruitful. கனி கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Praise God. ஸ்தோத்திரம். அந்த நாளில் நீங்கள் இடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். சில பிரச்சனை வரும், சில போராட்டம் வரும், மறந்துட்டுப்பீங்க என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அண்ணன் சொல்றாரு, கேளுங்க. ஹல்லேலூயா. மெய்யாகவே நானும் சொல்லுகிறேன், நீங்க நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவும் தாயாக மரியாளோடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு முதல் நூற்றாண்டிலே ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். அதே மாதிரி தான் பேதுரு அப்போஸ்தலர் படிக்கிறோம். அதாவது பேதுரு அவங்க ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிறார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற அன்றைய தினம் அவர்களுக்கு 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். நவ் அந்த 3000 பேரோடு கூட இந்த இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து உபவாசத்திலும் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தில் அவர் இருந்திருக்கிறதுனால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபத்தில் அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதத்தினால் நமக்கெல்லாம் இலக்காரம், சிலதெல்லாம் படிக்கிறது இல்லை, அதை பத்தி பெருசா எடுக்கிறது இல்லை. தாவீதுனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது என்பதை கொஞ்சம் நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 50 உன்னோட வாசிக்கிறோம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி, அதான் நம்ம செஞ்சுக்கிறோம். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 10 வாசிக்கிறோம், கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஸ்தோத்திரம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯದ ವಚನಗಳು. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஸ்தோத்திரம். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், ஸ்தோத்திரம், இருங்க, அவங்க என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. ஆசீர்வாதத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், அதனால வேதனைப்படும் துக்க காரியங்களை நான் வாசிக்க விரும்பல, அதனால தாங்க அங்க ஸ்டாப் பண்றேன். சங்கீதம் 102 வாசிக்கிறோம், கர்த்தர் கட்டுண்டவர்கள் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமானார். ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையானவர்கள் கர்த்தரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாதிருக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், ஸ்தோத்திரம், என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கும். நான் இந்த ஸ்தலத்தில் ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இது தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஸ்தோத்திரம். மனசுல வச்சுங்க, உன் தகப்பன் தாவீதை போல நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்புறுத்தபடி எல்லாம் செய்து என் கட்டளைகள் எல்லாம் நியமங்களை கைக்கொள்வாயாக. சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ற பொழுது இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் சொல்றார். அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனோட தாவீதோட உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய பாரத சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்றார் ஆண்டவர்.
விண்ணப்பம் பண்ணி தான் ஆகணும்ன்றாரு. மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சகரியால வாசிக்கிறோம், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தார் ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைப்படுத்துவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நல்லா படிச்சுக்க, கவனமா இருங்க. ஜபம் சொல்லிட்டு உங்களுக்கு டீச் பண்ணா கூட இதுல வாக்குத்தத்தம் நிறைய இருக்கும். அப்பதான் நம்மளை பூஸ்ட் பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்மளை பலப்படுறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய கான்பிடன்ஸ் வர்றதுக்காக அங்கங்க அந்த வாக்குத்தத்தம், அதாவது ப்ராமிஸ் நிறைஞ்ச வசனங்களை தான் ஜபத்தோட இதுல மிக்ஸ் பண்ணிருக்கிறோம். அதனால ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கவனமா பலப்படுங்கள். சகரியா 13 வாசிக்கிறோம், தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ, கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினி கொடு பண்ணி, சோத்திரம், அந்த 3ஆம் பங்கை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அக்கினிக்கு உட்படுத்துகிறார், செயல்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், உருப்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதிருங்க. ஹல்லேலூயா. வெள்ளியை உருக்குவது போல அவர்களை உருக்கி, ஸ்தோத்திரம், பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களை நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். 1 யோவான்ல வாசிக்கிறோம், அவர்கள் கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளுகிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்திலும் குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செஞ்சுட்டாங்க. 1, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டுறாரு. ஜீவ தண்ணீர் ஊற்று சொரந்துகினே இருக்கும். ஜீவ நதி, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் சொரந்துகினே இருக்கும். அதை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிங்க, தண்ணியே நிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தொட்டி, ஓடி போயிருக்கிற தொட்டியை அவங்க வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஸோ இது ரொம்ப மன வேதனைப்படுறாங்க. ஆண்டவர் இது நிறைய ரெஃபர் பண்றாரு. இது ஒரு பெரிய பிரசங்கம். ஆக்சுவலா தம்முடைய ஆசீர்வதிக்காத தேவர்களை தெரிந்து கொள்றது 1, பிரயோஜனப்படாத வாக்கு தத்தங்களை பேசுறது, தனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காத வார்த்தைகளையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் அகங்காரத்தையும் உடையவர்களாக மாறிவிடுறது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி தேவர்களையும் தேவனையும் மனுஷனையும் மிகைப்படுத்துறது, தங்களுடைய சொல்லுதான் கரெக்ட்னு நினைக்கிறது, தான் பேசுறதுதான் கரெக்ட்னு நினைக்கிறது. இதுதான் தங்களுக்கு நிற்காத தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டிக்கிறதுன்றது அர்த்தம். இதுதான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்க கேட்கிற கேள்வி பாருங்க. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா? நீ இஷ்டத்துக்கும் வேலை வாங்கறதுக்கும், தொல்லை கொடுக்கறதுக்கும், அவனுக்கு பிரச்சனை பண்றதுக்கும், வேதனை கொடுக்கறதுக்கும் அவன் வேலைக்காரனா? அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ? அவன் வீட்டுல பிறந்த ஒரு அடிமையா அவன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமா? அவன் ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படணும்? அவன் ஏன் இவ்வளவு வியாதில படணும்? ஏன் துன்பப்படணும்? ஏன் வேலை சுமத்தப்படணும்? ஏன் வேலை கட்டாயப்படுத்தணும்? இஸ்ரவேல் ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்க? ஏன் கொள்ளையானான்? அவன் ஏன் கொள்ளடி? அவனுடைய சுதந்திரம் எங்க போச்சு? அவனுடைய விடுதலை எங்க போச்சு? அவனுடைய ஆரோக்கியம் எங்க போச்சு? அவனுக்கு சுதந்திரம் எங்க போச்சு? அவன் விடுதலையோட தேவனை ஆராதிக்கிற ஆராதனை எங்க போச்சு? அடிமையாய் மாறிட்டானே.
கஷ்டப்படுறார் ஆண்டவர். பாலசிங்கம் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியேறாமல் சுட்டரிக்கப்பட்டன. ஏன்? தேவனை மறந்தபடியினால். தேவனை மறந்து என் ஜனங்கள் 2 தீமைகள் செஞ்சுட்டாங்க. என்னது? ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள். 2வது, வெடிப்புள்ள தொட்டிகளை செஞ்சிட்டாங்க. ஸோ கர்த்தர் தான் மனசு வேதனைப்படுறார். நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இஸ்ரேல் கர்த்தரை நேசித்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் அவங்களெல்லாம் விடுவிச்சு எட்டுன்னு வர்றாரு. ரொம்ப சோகமான விஷயம். 40 நாள்ல, ப்ளீஸ் பைபிள் படிக்காதீங்க, 40 நாள்ல எகிப்திலிருந்து கானானுக்கு அக்கார்டிங் டு ஆண்டவருடைய ரூல்ஸ் பிரகாரம் ஃபுல் கேங் வித் ஆல் த குட்டி குசுமா அனிமல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மெதுவா நடந்து போனா கூட சரி 40 நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனால் இவங்க எப்போ கீழ்ப்படியிலையோ, இன்னைக்கு ஆண்டவர் 40 நாளை 40 வருஷமாக கர்த்தர் மாற்றினார். மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்மளோட கூட நம்ம எல்லாருமே பேசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வேதனை நாட்கள் நாம் ஏன் கூட்ட வேண்டும்? கர்த்தர் கீழ்ப்படிஞ்சிடலாம். ஆண்டவர் சொல்ற பேச்சு கீழ்ப்படிஞ்சிடலாம். 40 நாளாவே வச்சுட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமான கானான்ல சேர்க்கட்டும், சுகமான இடத்துல வைக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரலோக வாழ்க்கையா கர்த்தர் மாத்திட்டோம். ஏன் நம்ம 40 வருஷமா வேதனைப்பட்டு அந்த வனாந்தரத்திலே சாகணும்னு அவசியம் ஆகுது? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் ஞாபகமா கேட்டுங்க. வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் மடிவு அடைந்தார்கள். வழி நிமித்தம் கர்த்தர் நடத்துற வழி, கர்த்தர் நடத்துற நம்ம வாழ்க்கை சோர்வு, பணம் இல்ல, பொருள் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல, வசதி இல்ல, எப்ப பாரு இடைஞ்சல் இடைஞ்சல் இடைஞ்சல். கர்த்தாவே ஒரு சுகமான பைபிள் படிக்காதீங்க ப்ளீஸ். சோ இதே தான் வேதனை. எப்ப பாரு ஆண்டவர்கிட்ட முறையிட்டுனே இருக்குது. எப்போ பாரு, அதான் that's what happening there. வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள். ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசி, முரட்டாட்ட பேச்சு ஏன் வருது? விரோதமான பேச்சு ஏன் வருது? இன்னொருத்தருக்கு விரோதமான வார்த்தைகள் ஏன் வருது? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பற்கடிக்கிறோம்? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசுறோம்? ஏன் பொறுமை இல்லையா? தாழ்மை இல்லையா? ஏன் அன்பா ஏத்துக்கிறது இல்லையா? எதையும் சமாதானமா ஏத்துக்க முடியாதா? ஏன் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லையா? நம்ம ஏன் பிசாசு பிள்ளைங்க மாதிரி எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட்லயும் ஒரு பெரிய ரஃப்பா பிஹேவ் பண்ணிக்கின்னு, ரஃப்பா பேசிக்கின்னு, யாரோ மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றோம்? ஏன் பொறுமை இல்லை நமக்கு? யோசனை பண்ணுங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மனமடிவு. ஏன் மனமடிவு? ஏன் கர்த்தரை ஏத்துக்கல? ஆண்டவர் சமூகத்திலே சமாதானம் இல்ல, ஏன் நிம்மதி இல்ல? ஏன் உன் வாழ்க்கையில பொறுமை இல்லாத போயிடுச்சு? ஏன் தாழ்மை இல்லாத போச்சு? அது இருந்தா கர்த்தர் ஏன் இவ்வளவு முரட்டாட்டமா நம்ம இருக்கிறோம்? ஏன் ரஃப்பான பேச்சு? ஏன் கோபமான பேச்சு? கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான மன்னா சாப்பாடு எங்களுக்கு மன வெறுப்பா இருக்கிறது. கர்த்தர் மோசே விட கர்த்தர் மோசமானவரா இருப்பாரா? மோசே ஜெபிச்ச பிறகு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா அப்போ மோசே தான் கடவுளா? அப்போ கடவுள் தான் மோசே வைக்கிறாரா? மோசே எதிரில் என்ன நடக்குதோ அதான் பார்க்குவார். நல்லா கவனிங்க சார். சார் சார் இங்க என்ன எதிரில் நடக்குதோ அதான் மோசே பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நீ பண்ற எல்லா அட்டகாசத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துருவார். அதான் பிரச்சனை. மோசே தற்காலிகமா நடக்கிற காரியத்தோண்டி பார்த்துட்டு கர்த்தாவே இவங்க மேல இறக்க வச்சு மன்னிச்சிரு கெஞ்சுவார். அதுல வர ஸ்ட்ரைக் வர பண்றது. நீ அவங்களை எட்டு வரலன்னா என் பேரு கிறுக்கி போடு. நயா பேச்சு. கர்த்தர்கிட்ட பேசு. ஆனா ட்விஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் போடாத, ட்விஸ்டான வார்த்தைகள் எல்லாம் போடக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிறதே பெரிய தயவு.
கர்த்தாவே இவர்களை நீ ஆஸ்வதிக்கவில்லை என்றால் என் பேரை கிறுக்கி போடும். ரொம்ப ஓவர் இதெல்லாம். அதெல்லாம் பேசக்கூடாது. மோசே வரனா கூட பேசக்கூடாது, நம்மளா இருந்தா கூட பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தரை விட நம்ம பெரியவங்களா? ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், அவரோட நம்ம இறக்கம் உள்ளவங்களா? அவருக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கணும் சார். வாழ்க்கையில கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு வாழுங்க ப்ளீஸ். புரிஞ்சிட்டு பேசுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. இருக்குது, வாழ்க்கையில நடக்குது, போராட்ட வேதனை இதெல்லாம் இருக்குது. இருக்கிறதுக்காக நம்ம எல்லாம் போட்டு ஜிம்பிக்கு நின்றா நல்லாக்குதா? நாளைக்கு திரியும் பேசணுமே, திரியும் நல்லா வாழ்ந்து பாடணுமே, சிரிக்கணுமே. திரி அதே வீட்டுல தான் நிக்கிறோம். ரப்பிங் பண்ணிக்கினே இந்த அசிங்கமா இல்லையா? நீ பிறந்ததுல இருந்து நீ சாவு போற வரைக்கும் நீ என்னென்ன முரட்டாட்டம் பண்ண போற எல்லாத்தையும் கர்த்தருக்கு தெரிந்த. அதனால தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு அத்தனை பேர் இருந்து கூட, அவனுக்கு பிள்ளைங்கள அவ்வளவு பேர் இருந்து கூட கர்த்தர் சாலமோனை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அவன் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு உண்மையா இருப்பான்னு ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அதனால தான் அவனை செலக்ட் பண்றாரு. சாலமோன் நல்லவன் இல்லை, அவங்ககிட்ட ஓரளவுக்கு இஸ்ரவேல கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தான் ஆண்டவர் அவன்கிட்ட போடுறாரு. புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர்கள் ஜனங்கள் கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். So sad it is. So sad it is. யோசிப்பேன், கர்த்தாவே இந்த புதிய ஏற்பாடு நூற்றாண்டுல அப்படி பார்த்தா நான் என்னைக்கும் செத்துட்டுக்கணும் ஆண்டவரே. பாஸ்டர் அசோக்ராஜ் என்னைக்கும் செத்துட்டுக்கணுமே. எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணிடுறோம், எவ்வளவு விதமான இடத்துல நம்ம யோசிக்கிறதுல ஜெபிக்கிறதுலயும் மிஸ்டேக் பண்ணிடுறோம், திங்க் பண்றதுல கூட மிஸ்டேக் பண்ணிடுறோமே. இவங்க ஜஸ்ட் வனாந்திரத்துல வழியில மனசு கஷ்டம் பண்ணிக்கின்னு சாப்பிடுற சாப்பாடு இதுதானா? அந்த மன்னாவை எங்களுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் ஃபுட்டா கொடுத்துருக்கு. அதனால இது சிக்கன் பிரியாணி மாதிரி இல்லை, 65 மாதிரி இல்லை, இது சில்லி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி காரஞ்சாரமா இல்லை, சிம்பிள் பேலன்ஸ் ஃபுட். ஏன் கர்த்தர் கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவரே எங்களுக்கு நோவே இல்ல? கேளம் கேள்வி. ஏன் ஆண்டவரே வயிறு நோவே இல்ல? கேளம் கேள்வி. ஆண்டவரே இடுப்பு நோவே இல்ல? கேள்வி கேள. இப்போ கேள. ஆண்டவரே கண் தெரியல, ப்ராப்ளமே இல்லையே? கேள. பல்லு கொட்டிச்சு, ப்ராப்ளமே இல்ல? கேள. ஏன் ஆண்டவரே பல்லே கொட்டுறது இல்லை எங்களுக்கு? ஏன் ஆண்டவரே அதே ஷர்ட் போட்டிருக்கிற அந்த ஷர்ட் இவ்வளவு நாள் கேரண்டியா? கேள. செப்பல் இன்னும் தேயில? கேள. அந்த ஸ்டிச்சஸ் ஒண்ணும் விடலையே? கேள. இது ஏன் கேட்கறதுக்கு ரோஷம் வரல நமக்கு? இதை கேட்கறதுக்கு ஏன் ரோஷம் வரல நமக்கு? வெறும் மண்ணா சாப்பிடறதுக்கு கொண்டு உனக்கு ரோஷம் வந்துச்சே. கர்த்தர் இவ்வளவும் பேலன்ஸ்டா நம்மளை நடத்தின்னு போறாரு இந்த 40 வருஷம். அதை யோசித்து பார்த்தாக்கா ஆண்டவர் எதுக்காக இதை செய்யறார்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் கொண்டாடுறார்? ஏன் இவ்வளவு கண்ட்ரோல்ல கொண்டு வர்றார்? ஏன் நம்மள பேலன்ஸ் செய்யறார்? அதுக்கு யோசிக்க கூடாதா? மோசே இடத்துல போய் அப்ப கூட ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றதுல என்ன வணங்கா கழுத்த ஜனங்கன்னா அப்போ கூட ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றது இல்ல. மோசே கேட்டது ஏன்னா இலக்காரத்து கழிக்கிறவன் தானே. இன்னைக்கு இலக்காரத்து கழிக்கிறவன் புருஷன், இன்னைக்கு இலக்காரத்து கிடைக்கிறது உன் பொண்டாட்டி தான். இலக்காரத்து கிடைக்கிறது வீட்டுல யாருன்னா ஏமாந்தவங்க தான். யாருன்னா கட்சாக்க பாஸ்டர் தான் ஏமாந்தவங்க, இல்ல வேற யாருன்னா ஏமாந்தவங்க. நீ ரோப் அடிக்கிறதுக்கு யார் வீக் ஆகிறோ அவங்கள பிடிச்சி சாவடிக்கிற, கொன்னுடுவார் உன்னை. ஆண்டவர் சும்மா இருக்கிறார் நினைச்சுக்காத. சீர்படுத்துகிற தேவன். இலக்காரம் வச்சுக்கிறது வீட்டுல. யார் வீக் ஆகிறோம் அவங்கள காய் துப்புறது, யார் மோசமாக்குறவங்கள தத்தி மாறிக்கிறாங்க அவங்கள போட்டு ஓவரா நொறுக்கிறது, அவங்கள போட்டு அப்படியே சித்திரவதை பண்றது, யார் காரி துப்ப முடியும் அவங்க இஷ்டத்துக்கும் காரி துப்புறது. கர்த்தர் அவர்களுக்காக போராடுவார். ஃபர்ஸ்டே வாசிங்க, விதவைகள் நோக்கி ஆண்டவர் கூப்பிட்டா அவங்க ஜெபத்தை நான் கேட்டே கேட்பேன்றார் ஆண்டவர்.
அப்படியானா மத்தவங்களை விடுறாரா? ஜெபிக்கிறவங்களை விடுறாரா? உபாசிக்கிறவங்களை விடுறாரா? கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறவங்களை விடுறாரா? நேர்மையா இருக்கிறவங்களை விடுறாரா? வேதவாசனை வாசிப்பவங்களை விடுறாரா? ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்கிறவங்களை விடுறாரா? பரிசுத்தமா இருக்கிறவங்களை விடுறாரா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இதான் உண்மை. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்களை கர்த்தர் விட்டு கொடுப்பாரா? அதான் உண்மை. மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணா. என்று சொன்னாரு. இஸ்ரேல், இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளா சொல்றேன். இஸ்ரேல், ஸ்பை, கேனன் தேசம் எப்படிப்பட்டது என்றும் ஆண்டவனுக்கு கொடுக்கிற குடும்பம் தீர்மானம் பண்ணும். கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு பையன் எப்படிப்பட்டவன் யோசிக்கணும். ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண அந்த பொண்ணு எப்படி யோசிக்கணும். நம்ம போய் வீடு வாங்குறோம்னாக்கா அந்த வீடு எப்படிப்பட்டதுன்னு யோசிக்கணும். நம்ம போயிட்டு ஒரு லேண்ட் வாங்கணும்னா அந்த லேண்டு எங்க இருக்குது, எப்படி இருக்குது, என்ன சமாச்சாரம் கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா அது எப்படி என்னன்னு யோசிக்கணும். அது கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை செஞ்சு கொடுக்குறார், ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறார். யூ ஹாவ் டு மெயின்டைன் தட் பைலாஸ் ஆர் பேராமீட்டர்ஸ். எப்படி குடியிருக்கிற ஜனங்கள், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனரோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, you have to take the study. இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துறாங்க சார், நான் அங்க போய் கம்பெனிலெல்லாம் ப்ராஜெக்ட் நடத்திட்டு வரணும். கேட்கணும், இதான் கேட்கறதா கதை. அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ. See, when you take site, ஆண்டவர் பாராமீட்டர் சொல்லி கொடுத்துக்கிறார். இங்க படிங்க, எங்கேயோ போய் அவங்ககிட்டயோ வேவாதவங்கிட்ட கேட்கறது இல்லை. இங்க படிங்க. நீங்க வாங்குற இடம் நல்ல இடமா, நாளைக்கு ஃபியூச்சர்ல பலவான்களும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்களா, பலவான்களா பலவீனர் இருப்பாங்களா, குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ, அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்று, அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறோ கோட்டைகள் குடியிருக்கிறோ, நிலம் எப்படிப்பட்டது, வளப்பமானதா இழப்பமானதா, அவர்கள் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ, பழம் வருதா பழம் வர்றது இல்லையா, அங்கெல்லாம் நல்ல விளைச்சல் வருமா வராதா. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே, 40 நாள்ல நீ போய் சேரணுமா இல்ல 40 வருஷம் சேரணுமா, நீ தீர்மானத்துக்கு வா. Just check into it. தேவன் என்ன அழைக்கிறார், நான் வர்றேன். ஆண்டவர் சொல்றார், கானான் தேசத்துல ஒண்ணு கொண்டு போய் சேர்க்க போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சேர்க்க போறேன். அங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஜாதியினர் சுகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிரச்சனை கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் துரைத்து விட்டால் அவங்க போயிடுவாங்க, சைலண்டா வாய முடின்னு போயிடுவாங்க. பிரச்சனை யார் தெரியுமா? நீ தான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பிரச்சனை, ரட்சிக்கப்படாதவ இல்ல பிரச்சனை. கர்த்தர் அவனை ஈஸியா ஓட்டிடுவார் சார். மோசமாக்குறவனை ஓட்டிடுவார். ஆனா நல்லவங்களை தான் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், ரட்சிக்கப்பட்டவனை ஓட்டுறதா ரொம்ப கஷ்டம். அதான் ஆண்டு சொல்றார், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி, அக்கார்டிங் டு திஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உங்கள் உடன்படிக்கைகளுக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். 2 பேர் கூடினா கூட ஆண்டவர் விட மாட்டார். கர்த்தருக்கு விரோதமாகும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகும், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாகும், கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாகும், தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாகவும், ரட்சிப்புக்கு விரோதமாகவும், சுவிசேஷத்துக்கு விரோதமாகவும், விசுவாசத்துக்கு விரோதமாகவும், நம்பிக்கைக்கு விரோதமாகவும், சமாதானத்துக்கு விரோதமாகவும், சாந்தத்துக்கு விரோதமாகவும், பொறுமைக்கு விரோதமாகவும், உண்மையா இருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும், தாழ்மைப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும், கர்த்தர் சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். ப்ளீஸ் make a note. வனாந்தரத்துல அழிஞ்சு போவாங்க, வேற வழி இல்லை. காஞ்சி 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 வழி இல்லாம செத்து போயிடுவாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை சோதித்து பார்க்கும்படி மோசே அனுப்பப்பட்ட திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொடுத்து வந்தாங்க. துர்ச்செய்தி கொடுக்குறாங்க.
ஜெபம் பண்ணிட்டா இப்படிமா, இன்னும் சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுதா, இன்னும் ஜெபிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா, பைபிள் வாசிச்சுட்டா எல்லாம் ஆயிடுதா? கேள்வியை கேட்கறாங்க பாரு, புரிஞ்சிக்கவே முடியாது. சர்ச்சுக்கு போ, நான் சர்ச்சுக்கு போயின்னுக்குறதோ, சீக்கிரம் கிளம்பு, கிளம்பி நிற்கிறேன், என்ன பெருசா கத்தி நிற்கிற. இது துர்ச்செய்தி. துர்ச்செய்தி குடும்பங்களிலே பரம்பக்கூடாது. துர்ச்செய்தி வரக்கூடாது. எதை போட்டுன்னு போனா என்ன ஆகி போகுது? துர்ச்செய்தி. துர்ச்செய்தி இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தருக்கு உற்சாகப்படுத்துறத கூட அப்படியே அமுக்கி போட்டுடும். சும்மா விட மாட்டார் கர்த்தர். சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாக அந்த மனுஷர் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினால் செத்தார்கள். செய்தி பரம்பக்கூடாது. இன்னைக்கு அநேக ஸ்பிரிச்சுவாலிட்டி லாஸ் ஆகி போகுது. காரணம் துர்ச்செய்தி. இன்னைக்கு அநேக பேர் எழுப்புதலா வர்றதுல வேண்டாம் வெறுப்பாக்குறாங்க. ஏன்? துர்ச்செய்தி. தன்னுடைய உள்ளத்துல இந்த எழுப்புதலும் அவரு ஆண்டவரை குறித்துதான மரியாதையும் அந்த ஜபமும் அந்த ஆர்வமும் சோத்திரமும் இருக்கிறது இல்ல. அதனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரம் செத்து போயிருக்கிறாங்க. சரீர பிரகாரமான உலாவுறோம், ஆவிக்குரிய பிரகாரமா செத்து போயிருக்கிறோம். We have to renew. We have to renew. மோசே இந்த வார்த்தையில் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடு பேசின போது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி அன்று சொல்றாரு, தூரம் நிக்கு வை, மலையை தொட வேணாம், மட அடிவாரத்துல கூட தொடவானா சொன்னா இவங்க மன்னிச்சிருங்க, சாரி சாரி சாரின்னு சொல்லிக்கின்னு மலை உச்சில ஏற போறாங்க. நீ செய்யறது நான், நீ சொன்னது நான், நீ செய்யறது நான். சார் அதிகாலமே அவர்கள் எழுந்து, நாங்கள் பாவம் செய்தோம் ஆச்சா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிய இடத்திற்கு நாங்கள் போவோம் அப்படின்றது போவோம்ன்ற நல்ல விஷயம் தான். சரி, விட்டுட்டு நல்ல விஷயமா வர்ற, ரைட் சொல்லிட்டு மலையின் உச்சில ஏன் ஏறுற? இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிக்கிறாரு, ஜனங்கள் எல்லாரும் மலை அடிவாரத்துல அந்த அடிவாரத்தை கூட தொடாம தூரம் நின்னுக்குன்னு பேச சொல்லி அங்கிட்டன்னு சொல்லிக்கிறாரு. மன்னிப்புக்கும் நீ பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத போயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? சார் சார் we are the special people. நமக்கு கர்த்தர் எவ்வளவு அறிவை போட்டி கொடுக்கிறார், எவ்வளவு அலர்ட்னஸ் சொல்லி கொடுக்கிறார், எவ்வளவு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். கவனிங்க, சிலருக்கு அதுல வேற ஸ்டண்ட், அதுல வேற கோபம், பெருசா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் பண்றா, இவ ஓவரா பண்றா அப்படி சொல்லிட்டு உள்ளவே என்றது. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த சிலபுண தனக்கு அப்படியே பெருந்தன்மை இன்னும் வரல, எல்லாமே சில்லியா எடுக்கிறோம். Is one more example I want to just finish with this. Saul and Samuel. அப்போ சாமுவேல் சவுலை கூப்பிடுறார், பாப்பா நீ உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போது, நீ சின்னவனா இருந்த பொழுது, எதிலுமே கணக்கிலே இல்லாத பொழுதுதான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவோ, கோத்திரங்களின் தலைவனானீர், கர்த்தரும் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே, இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேருக்காக அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியா அனுப்பினார். கழுதை தேடின்னு போன ஒருத்தனை கர்த்தர் அந்த கழுதையை மாயமா மாத்தி அவனை மறுபடியுமாய் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பக்கமாய் திரும்ப வச்சு அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அவனை தெரிந்து கொண்டார், தலைவனா மாற்றினார், அவனுக்கு ஆவியை கொடுக்கிறார், தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், பெரிய ஆளா மாறுறான், அவன் ஒரு சுப்பீரியர் ஆளாக மாத்தி விடுறார். ராஜாவா மட்டும் நீ இருந்தா போதும். ஏன்னா ஜனங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன், அவங்களுக்காக நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன், எல்லாம் நான் செஞ்சிருவேன்,
நீ செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் ராஜாவா நீ இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்றது நீ செய். சுவாசியே, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிமிந்து உட்காரு. ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அமலேக்கிற சாவகடின்னு சொன்ன பொழுது இவங்க சாவடிச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு சவுலினுடைய உயிர் கூட காப்பாற்றப்பட்டிருக்கும். ஞாபகப்படுத்துறேன். லாஸ்ட்ல வர்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அமலேக்கர் சாகடின்னு சொல்லிக்கும் பொழுது இவன் சாவடிச்சுட்டு இருந்தான், எல்லாரையும், ஆடு மாடு எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு இருந்தான்னா இன்னைக்கு இவன் மேல நிந்த வந்திருக்காது. நாளைக்கு இவனுக்கும் ஒரு ஆபத்து வராது. ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்றேன். கடைசியா சவுல் எதுலையுமே மீறாம, எதுவுமே வழி இல்லாம சண்டை போட்டு நிற்கும் பொழுது சவுலுக்கு ஒரு அடிபட்டுருது. சொஸ்தாயி ஈட்டியோட கூட கீழே விழுந்திருக்கிறான். அப்பொழுது அவன் கூப்பிடுறான், ஒருத்தனை கூப்பிடுறான். டே வாடா, இங்க நானு உயிரோடு இருந்த அசிங்கம், நான் செத்துட்டா அட்லீஸ்ட் யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, நீ வாடா போர் வீரனே, என் ஈட்டி எடுத்து என்ன குத்திடுறா அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னான், என் தலைவனை நான் எப்படி குத்துவேன், என் ராஜாவை நான் எப்படி சாவடிக்குவேன்னு சொல்லிட்டு அவன் பயந்துடுறான். இவன் எவ்வளவு சொல்லி யாரும் சவுலை கொலை பண்றதுல, சவுலை யாரும் கொலை பண்றதுல, ஈச்சை நெடுக்க வச்சுன்னு குத்துறான். அப்ப கூட உயிர் போல. புரியுதுங்களா? கடைசியா இங்க சொல்றீங்க பாருங்க, ஆண்டவர் யார சாகடிக்கணும்னு சொல்லியும் சாகடிக்காத விட்டாங்க பாருங்க. அந்த அமலேக்கியன் அவன் வந்து கழுத்தை வெட்டின பிறகுதான் சவுலுடைய சாவே போச்சு. அப்பதான் சவுல் சாகுறான். இன்னைக்கு என்ன கருத்து அதுல சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தர் சொன்னதை நீ செய்யாமல் விட்ட காரணத்தினால் கடைசி வரைக்கும் இன்றைக்கு அந்த விட்ட காரியம் உனக்கு சாபமாக மாறி லாஸ்ட்ல உன் கழுத்தை வெட்டணும்னா இன்றைக்கு அந்த அமலேக்கியம் வந்துதான் உனக்கு வெட்டுறான். விட்டு வச்சதுனாலதான் இன்னைக்கு உன் கழுத்தை வெட்டுற அளவுக்கு அவன் வந்துட்டான். விசுவாசி எப்பொழுதுமே கர்த்தர் சொல்ற பேச்சை கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நீர் அவர் சொல்லை கேளாமல், நம்பர் 2 கொள்ளையின் மேல் பறந்து, நம்பர் எல்லாம் நான் போட்டு வச்சுக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தது என்ன? கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவை ஆகாகை கொண்டு அமலேக்கினை சங்காரம் பண்ணினேன் சொல்றேன்ல. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொல்லையிலே சாபத்தீடான ஆடு மாடுகளும் பிரதான மாடுகளும் பிடித்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியாத பொருளிலே எட்டு வந்து ஆண்டவருக்கே பலி செலுத்த கொண்டாந்தா அது என்ன நியாயம்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலியும் கர்த்தருக்கு பிரியமானது இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்கால் நினைத்தை பார்க்கல செவி கொடுத்தல் உத்தமம். அதனால்தான் சாமுவேல் சொல்றாரு, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிரகாராதனை சரியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார். ஜனங்களுக்கு பயந்தான், அவங்க சொல்ல கேட்டான். ஆனப்படினாலே நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தருக்கு பணிந்து கொள்ளுங்க. பாருங்க 15-16 பாயிண்ட்ல அவன் பேசுற பேச்ச பாருங்க, சவுல் பேசுற பேச்சு பாருங்க, எப்படி ரோப்பா பேசுறான் பாருங்க. எப்படி? இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து, யார் மன்னிக்கணும்? என்ன கருத்துக்கு இது கவனிச்சு பாருங்க. யார் பாவத்தை மன்னிக்கணும்? சாமுவேல் வந்து இவன் பாவத்தை மன்னிக்கணுமா? என்ன அவன் கான்செப்ட் படிச்சிருக்கான் அவன்? என்ன ராஜா அவன்? என்ன கீழ்ப்படியாதவன் அவன்? நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரோம், என் கூட வா, என் பாவத்தை மன்னி. என்ன ஜெபம்? கர்த்தருடைய ஹிஸ்டரியை பார்க்கிறாரு.
அப்படியே அவன் சாகிற மட்டும் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பேச்சு, எப்படிப்பட்ட மனசு, எப்படிப்பட்ட எண்ணம், எப்படிப்பட்ட நோக்கம் இருக்குதுன்னு பாக்குறாரு. கான்ஸ்டன்டா சாகுற வரைக்கும் ஒரு பிசாசின் ஆவியை போட்டாருன்னா அது இந்த சவுல் மட்டும். சவுல் சாகுற வரைக்கும் ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட, சொல்லுங்க, தேவனால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவி. நல்லா ஞாபகம் பண்ணீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சர். எங்கேயோ அஸ்தாவி வந்துச்சுன்னா யாரை வச்சாவது ஓட்டிடலாம். தேவனாலே ஒரு அஸ்தாவி அனுப்பப்பட்டா யாரால ஓட்ட முடியும்? ஓட்டுறதே ஆண்டவர் தான். அனுப்புனதே தேவனாலனாக்கா எங்கிருந்து அவன் பழைக்க முடியும்? சாகர வரைக்கும் ஒரு அஸ்தாவி அவன் கூட இருக்குதுன்னா யாருமே ஏன் கர்த்தர் நமசு கேட்கிற கர்த்தாவே, ஏன் ஆண்டவரே, எத்தனையோ பாவம் நாங்களும் செய்யறோம், எவ்வளவு பேர் செய்யறோம், நாங்கெல்லாம் கேட்டு மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கிறோமே, சரிப்படுத்திக்கிறோமே, அவனுக்கு ஒரு இறக்கம் கிடைக்கிறதா எனக்கு ஆண்டவர் பாக்குறாரு. அவன் ஒவ்வொரு நிமிஷமும் பொல்லாத காரியத்தை சிந்திச்சுக்கிறான். ஒவ்வொரு நாளோட நடவடிக்கை, அவனுடைய பேச்சு, அவன் குடும்பத்தில் இருக்கிற நடவடிக்கை, குடும்பத்தோரோட நடந்துக்கிறது, சபையோரோட நடக்கிறது, ஜனங்களோட நடந்துக்கிறது எல்லாமே நித்தம் பொல்லாத இருக்குன்னு ஆண்டவர் பிடிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் கர்த்தர் செக் பண்றாரு. அவங்ககிட்ட எந்த ஒரு நல்ல காரியம் கிடையாது, எல்லாமே திருக்கா இருக்கிறது பாக்குறாரு. அதனால ஆண்டவர் பர்மனண்டா அவனுக்கு ஒரு அஸ்தாவியினுடைய தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியை அவங்ககிட்ட வச்சிடுறாரு. உங்க கதி அவ்வளவு தாண்டான்னு விட்டுறாரு. நீடி, இரக்கம், சாந்தம், கிருபை உள்ளவர், தய உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பேசுறோம். ஆனா இங்க பாருங்க, சூழ்நிலையை பாருங்க. அதனால ரொம்ப கஷ்டம். ஒரே மனுஷனை குறிச்சு நான் இன்னும் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு நான் விட்டுறதுக்கு ஆசைப்படுறேன். சோதோம் கொமாரா அழிக்கப்படும்படியாக போயிடுச்சு. எல்லாம் வந்தாங்க, பேசினாங்க, சொன்னாங்க. சொல்றான், சார் நான் இங்க வானா சார், நான் அங்க போயிடுறேன் சார், இங்க வானா சார், நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன், அது ரொம்ப தூரமாக்குது, நான் இங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்னென்னவோ டிராமா நடக்குது. எல்லா டிராமா முடிஞ்சிச்சு. அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் பண்ணுங்க. இந்த வசனம் மட்டும் உங்க லைஃப்ல எப்பவுமே நீங்க மறக்க கூடாது. ஆபிரகாமோ, சொல்லுங்க, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். This is the statement. இந்த வசனம் மட்டும் உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. சூப்பரான ஒரு ஜபம், ஒரு ஜபத்துக்கு எடுத்துக்காட்டு. அந்த ஜபத்தினுடைய ஒரு மோனோகிராம் போடணும்னா இந்த வசனத்துக்கு தான் போடணும். எப்படின்னா, தேவ தூதர்களே அழிக்கும்படி போயிட்டாங்க. லோத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு தூரம் பண்றோமோ பண்ணிட்டாங்க. அவனுக்கு வேண்டிய எல்லா சேஃப்டியும் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்க ஒரு விசுவாசம் உள்ள ஒருத்தங்கிறான், ஆபிரகாம். அவன் தான் இடத்த விட்ட நவர்லங்க. அவன் நவர்லங்க. அவன் அங்கே நிக்கிறான். என்னத்துக்கு? என் தேவனாகிய கர்த்தர். அவன் ஜபத்துல அங்கே நிக்கிறாங்க. அவன் எப்படி அழிச்சிருவீர் ஆண்டவரே? வேண்டாம் ஆண்டவரே, ஜனங்களை அழிக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒருத்தர் கான்ஸ்டன்டா ஒரு ஜபத்துக்கு இன்டைரக்டா போடுறாங்கன்னா பாருங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். He keep standing in the prayer. என் தேவனே, உம்முடைய இரக்கம் காட்ட முடியுமா? 50, 40, 30, 35, 25, 20, 15, 10 கூட தேர்ற மாதிரி தெரியல. ஏன்னா இருக்கிற 3 தெரியல. லோத்து தெரியல, லோத்தினுடைய மகளுங்க தெரியல, எதுவும் தெரியல. அது எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுறது பார்த்துருக்கு. அதனால நம்பிக்கையே ஏற்று போச்சு. நான் என்ன சொல்லுவேன், இது 1 வசனம் மட்டும் நீ எப்பவுமே ஞாபகம் வச்சு. தேவ தூதர்கள் எஸ்கேப் ஆயிட்டாலும் பரவாயில்ல, குடும்பங்கள் எஸ்கேப் ஆயிட்டாலும் பரவாயில்ல, ஒரு விசுவாசி அங்கேயே ஆண்டவர் சமத்தில் நிற்கிறான். என்னன்னு ஆகுதோ, என் தேவ தயவை நான் நாடிக்கு நான் அங்கே தான் இருப்பேன். இதான் சார் ஜபம். ஆபிரகாமோ, சொல்லுங்க, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் நிற்கிறான் தெரியல.
எவ்வளவு நைட்டு நிக்கிறான் தெரில, எவ்வளவு பகல் நிக்கிறான் தெரில. இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க நிதானித்து பாருங்க. இதுக்கு ஒரு அர்த்தத்தை என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. இதனோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தான் யோசனை பண்ணி பாருங்க. எந்த பாஷையிலன்னா நீங்க போட்டு பாருங்க. ஏன்னா ஒரு அருமையான ஒரு ஜபத்துக்கு ஒரு முன்னோடியான ஒரு வசனம் பாருங்க. ஆபிரகாமும் பிள்ளைகளை நினைச்சோம், என் மனைவியை நினைச்சோம், என் குடும்பங்களை நினைச்சோம், என்னுடைய பொருளாதார காரியங்களை நினைச்சோம், என் சபையை நினைச்சோம், என் வீட்டு காரியங்கள் நினைக்கிறோம், உலக சூழ்நிலை நினைக்கிறோம், பிசாசின் கிரியைகள் நினைக்கிறோம், அந்தகார கிரியைகள் நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் காரியங்கள் நினைக்கிறோம். வேற எங்கேயும் அசையறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். தேவனே, என்ன நீ விடுதலை கொடுக்க போகிறீங்க? என்ன ஆன்சர் கொடுக்க போகிறீங்க? நான் உன் சமூகத்தில் தான் காத்திருப்பேன். எனக்கு வேற வழி தெரியல. உன் சமூகத்தில் தான் நான் இருப்பேன். நீ எப்படி தீர்மானம் எடுத்தாலும் எனக்கு ரைட். ஆனா உன் சமூகம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு வார்த்தை மறக்காதீங்க. உங்க புக்ல எழுதி வச்சுங்க. 18:22 ஆதியாகமம் 18:22. இந்த வசனம் எல்லார் புக்லயும் இருக்கணும். எல்லார் புக்லயும் இது ஞாபகமா இருக்கணும். கர்த்தர் ஜெபம் 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 ஜெபம்